இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் மேலதாளம் தாரத்தப்பட்ட பட்டாசு மாலை எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல எலெக்ஷன் முடிஞ்சிரும். யார் ஜெயிச்சான்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இங்க சில பேருக்கு காது கிளியர் அளவுக்கு அடிக்கணும், புரியுதா? அதெல்லாம் தடபுடலா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேனே. ஷோ, இவன் வேற தேவையில்லாம வந்து வம்பிழுத்துட்டு இருக்கான். அப்புறம் கார்த்தி, நீ ஒன்றும் பயப்பட வேணாம். என்ன, நான் தலைவரானா சங்கத்தில் இருக்க உங்க கடையை ஒன்றும் தூக்கிட மாட்டேன். எப்பயுமே ஆதரவு உனக்கு தான், சரியா? ஏன்னா நீ இப்போ ஒன் ஆஃப் த பார்ட்னர்ல, அதுக்கு தான் சொல்றேன். கொசுவை யாராவது அடிங்கடா. எங்க டேடி வரல? டேய் போடா. ஓ, வீட்டில் இருக்காரா? சரி சரி சரி. ஜெயிச்ச உடனே டேடி கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போய் ஆசீர்வாதம் வாங்கணும். வாங்கலாம் போ. என்னென்ன இந்த சூர்யா வர வந்து குட்டையை குழப்பிட்டு இருக்கான். நீங்க என்ன இப்படி கூலா நின்னுட்டு இருக்கீங்க? மா, யார் எது செஞ்சாலும் ஜெயிக்க போறது நீதான். நம்ம தானே ஜெயிப்போம். நம்ம தான் ஜெயிப்போம். இருக்கிற அத்தனை பேரும் உனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் உன்னை பிரசிடென்ட் விஜய் தான் கூப்பிடுவாங்க. கூப்பிடுவாங்க. உள்ள என்னன்னு பாக்கலாமா? நம்ம தம்பி தான் வருவான். சரிப்பா, பாத்துட்டே இருக்கு. எல்லாரும் ஓட்டு போட்டீங்கல்ல? சரி. ஆனா சில பேருக்கு ரொம்ப தான் கான்ஃபிடென்ட். தோக்க போறோம்னு தெரிஞ்சு சங்கத்துக்கு வந்து அந்த ரிசல்ட் பாக்குறதுக்கு வெயிட் பண்றது இருக்குல்ல, அசாத்தியமான தைரியம் தான். இங்க வா. அவன் நோக்கமே நம்மள டென்ஷன் ஆக்குறது தான். அதனாலதான் அப்படி பேசிட்டு இருக்கா. நம்ம அதுக்கெல்லாம் பதில் பேசிட்டு முறைச்சிட்டு கூடாதுரா. என்னடா ஓட்டு பூரா அவங்களுக்கு தான் விழுகுது. தோத்துருவோம் போலயே. அப்பா இவ்வளவு வருஷமா நல்லது பண்ணி நாணயமா இருந்தோம். எவனுமே விசுவாசமா இல்லையடா. கடைசியில எப்படி பணம் தான் ஜெயிச்சிருக்க இல்ல? மரா, நாமளும் கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கலாமோ? இல்லடா, அப்பாவோட கௌரவத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும்னு தோணுது. அதான். சுத்தி இருக்கிறவங்க கிட்ட வம்பு பண்ணாம இருந்திருந்தா சூர்யாக்கு விடுற ஓட்டாது நமக்கு விழுந்திருக்கும். இப்ப அதுவும் போச்சு. அப்பா இது வரைக்கும் இந்த மாதிரி அவமானப்பட்டதே இல்லை. அவர் முகத்துல எப்படி முழிக்கிறதுனே தெரியல. எல்லாரும் கேளுங்கப்பா. எல்லாரும் நான் சொல்ற ஆளு தான் ஓட்டு போடணும். போடுவீங்கல்ல? மாறன் தம்பி, ஒரு நிமிஷம் வெளிய வாங்க. கொஞ்சம் வாங்க தம்பி. தம்பி, எங்க எல்லாரும் ஓட்டு உங்களுக்கு தான். கவலைப்படாதீங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அப்பா வரலையா தம்பி? இல்லண்ணே, வரல. கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் நீங்க தான் பிரசிடென்ட். வீரா, இவங்கெல்லாம் சிறு குறு வியாபாரிங்க மாறா. இவங்க எல்லாருமே ஓனர்ஸ் தான். எல்லாருக்குமே ஓட்டு இருக்கு. அது புரியுது. ஆனா அவங்க பணம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதே மீறி நமக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? அதுதான்டா விசுவாசம். ஓ, வணக்கம் தம்பி. காசுக்கு விலை போறதுக்கு நாங்க என்ன கொத்தடிமைங்களா? வியாபாரிகள். ஐயா எங்களுக்கு வாழ்க்கை மட்டும் கொடுக்கல தம்பி, வாழறதுக்கு சுயமரியாதையும் கத்து கொடுத்துருக்காரு. ரோட்ல கடை போட்டிருக்க எங்களுக்கெல்லாம் அடையாளமே கிடையாதுப்பா. எங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்தது ராமச்சந்திர ஐயா தான். அவருக்கு துரோகம் பண்ணுவோமா நாங்க? பணத்தை வாங்கிட்டு அவருக்கு துரோகம் பண்ணா தலைமுறைக்கு அந்த பாவம் எங்களை சும்மா விடாதுப்பா. ஐயா, எங்க கையில காசு இல்லைனாலும் மனசுல பாரம் இல்லை. படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும். நீ தைரியமாரு, நீ தான் ஜெயிப்ப. விஜய் 450 வாக்குகள். மாறன் 450 வாக்குகள். இருவரும் சரிசமமாக இருக்கிறார்கள். அடுத்து மூன்றாவதாக சூர்யா 85 வாக்குகள்.
85? ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? 100 பேருக்கு gift கொடுத்துருக்கேன். 85 பேர் தான் ஓட்டு போட்டிருக்கானுங்க. மீதி 15 ஓட்டு எங்கடா? எல்லா சைடும் காசு வாங்கிட்டு மாத்தி குத்துட்டீங்களா? இவன் வேற. டேய், எவடா அது? எவடா ஏமாத்துறது? ஒழுங்கா கை தூக்குங்க, இல்ல கட்டி வச்சு உரிச்சிரும் உரிச்சி. சார் வெளிய ஏதோ சவுண்ட் கேக்குது, போய் பாருங்க. சீக்கிரம் போய் பாருங்க சார், போங்க. என்ன பண்ணி சங்கத்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? சங்கத்து ஆளுங்களே மிரட்டுற. சும்மா இருங்க, செலவு பண்ணணும் தான் தெரியும் அந்த வழி என்னன்னு. நீ சண்டை போறதா இருந்தா வெளியே போய் போடு. சங்கத்துக்குன்னு ஒரு நடைமுறை இருக்குல்ல. அது எப்படி? எனக்கும் மாறனுக்கும் ஒரே மாதிரி ஓட்டு வரும்? நான் தான் ஜெயிச்சிருக்கேன். ஒழுங்கா கவுண்ட் பண்ணி நான் தான் ஜெயிச்சேன்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. போங்க. பண்ணுவாங்க. ஆ, நாங்களாம் அப்படியே வேடிக்கை பார்த்து நின்றுப்போம் பாரு. ஏன்பா நிறுத்துங்கப்பா. ஐயா இருங்கயா, இவங்க சொல்ற மாதிரி ஓட்டு திரும்பவும் ரீகவுண்ட் பண்ணுங்க. அப்படி பார்த்தா மாறன் தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். மாறன் ஜெயிச்சா நீங்க அனௌன்ஸ் பண்ணிடலாம். என்ன சைலண்டா பேசாம இருங்கப்பா. சந்தையா இது கத்திக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் எண்ணியாச்சு. 2 பேரும் ஈக்குவலா தான் இருக்காங்க. நம்ம சங்கத்தை சேர்ந்த ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும்தான் இன்னும் ஓட்டு போடல. ஏப்பா சூர்யா, நீ ஓட்டு போட்டியா? ஓ, கேண்டிடேட்டுக்கு ஓட்டு இருக்கா? தலையெழுத்து. இவனுக்கு இதுவே தெரியாதா? ஐயோ, பா சூர்யா தான்ப்பா ஓட்டு போடல. போச்சு. அவன் ஒத்த ஓட்டு வெற்றியை தீர்மானிக்க போகுதா? அப்ப அந்த ஓட்டு நமக்கு கிடையாது, நம்ம தோத்துருவோம். மரா, கிளம்பு. அவன் உன்னை செய்யறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. வா. அப்பா, எப்படான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இப்ப அமைஞ்சது. பங்காளி, நான் ஜெயிச்சிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நான் பிச்சை போட்டு நீ ஜெயிக்க போற பத்தியா, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முறைகிற கண்ணை பிடிங்க வெளியே போட்டுருவேன்.